சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல இன்னைக்கு ஒரு பயங்கர ஹைப் இருக்கு. சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல ஏன்னா ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப பழக்கம் போல வாய் விட்டுருக்காங்க. ஜிதேஷ் சர்மாலாம் வந்து 9 பாலுக்கு 50 அடிப்பேன் நானே, அப்படி 9 பாலுக்கு 50 அடிச்சுட்டு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்லாம் சொல்றேன். அது மேலே எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஐபிஎல் மேட்சஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப. பட் இது ரொம்ப ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். என்னதான் ஒரு இதாக இருந்தாலுமே 9 பாலுக்கு 50லாம் வந்து ரொம்ப ஓவர் வாயாக இருக்குது. அது எப்படி அடி வாங்குறாங்க என்னன்னு பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா, இப்போது ஆர்சிபி வந்து சேப்பாக்கில் ஜெயிச்சே வந்து 17-18 வருஷம் ஆச்சு. அவங்க ஃபஸ்ட்டு வருஷம் ஐபிஎல்ல மட்டும் தான் ஜெயிச்சானுங்க. அதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்லைன்னு அவனுக்கு சேப்பாக்கில் ஜெயிக்கவே இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த 9 பாலுக்கு 50 இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கணும். கடைசி ஒரு வருஷம் நாக் அவுட் பண்ணிட்டு நம்மளை வந்து அவங்க ஏதோ பெரிய சோக்கர்ஸ் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி மாறுமா, இல்லை வந்து அவங்க ஃபஸ்ட்டு வரலாறு படப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று என்ன, அவங்க கிட்ட ஒரு மெயினான ஸ்பின்னர்ஸ் கிடையாது. குருணல் பாண்டியா தவிர்த்து வேறு யாரும் ஸ்பின்னர் இல்லை. சுயா சர்மா இருக்காரு. சுயா சர்மா போன மேட்ச் ஒரு ரொம்ப சுமாரான அவுட்டிங். பட் இருந்தாலுமே லிவிங்ஸ்டன் அவங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணலாம், இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அன்னைக்கு. லிவிங்ஸ்டன் ஏன்னா ஆஃப் ஸ்பின்னு லெக் ஸ்பின்னு ரெண்டுமே நல்லா போடுவார். மற்றபடி இங்கிட்டு சிஎஸ்கேல பார்த்தா அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது, ரச்சின், தீபக் கூட 5 பேருமே ஸ்பின்னர் போடுவாங்க. நல்ல ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ஆர்சிபி சமாளித்து ஆட போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து மெயினாக ரஜத் பட்டிதாருக்கும் நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கும் தான் ஒரு பெரிய பேட்டில் இருக்கும். ரஜத் பட்டிதார் வந்து சூப்பராக ஸ்பின் ஆடுவான். ஒரு அவுட்டு போகிறதையும் சரி இன் வரதையும் சரி சூப்பராக கணிச்சு சமயம் ஆடுவான். அவனுக்கு இங்கே உள்ள பேட்டில் எப்படி போகுது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ வந்து சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக ஆர்சிபி முறையாக ரொம்ப வருஷம் கழிச்சு சேப்பாக்கில் வின் பண்ணுமா, இல்லை வந்து வரலாறு அப்படியே தொடருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.